உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். முதல் 7 அதிகாரங்களை முடித்து 8வது அதிகாரத்தில் முதல் பாதியை முடித்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட அந்த பின்பகுதியை பார்ப்போமாக. 8வது அதிகாரம் முழுக்க முழுக்க ஞானம் பற்றி பேசுகிறது. இது இயேசுவே ஞானம் என்று சொல்லுகிற அளவிலேயும் அங்கே இருக்கிறது. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 31வது வசனம் வாசிச்சிங்கன்னா, இந்த இயேசுவே அவரால், அதாவது பிதாவாகிய தேவனால், இந்த இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வாசிக்கிறோம். இந்த இயேசுவே ஞானம் நமக்கு. இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறது, இந்த ஞானம் இயேசுதான் என்கிறது போல அங்கே எழுதியிருக்கிறது. இது இயேசுவே என்று பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு. இல்லை, அது தேவனுடைய ஞானத்தை குறித்து சொல்லுகிறது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. இயேசுவை பற்றி சொல்லலை, தேவனுடைய ஞானத்தை பற்றி பேசுகிறது சொல்லுகிறவர்களும் உண்டு. இந்த வசனங்களை வாசிக்கும்போது உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ காரியங்கள் மேசியாவாகிய இயேசுவை பற்றி, இரட்சகரை பற்றி, தேவனுடைய வழியிலே சத்தியத்தில் நடக்கிறதை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறது. பொல்லாப்புக்கு விலகிறது புத்தின்னுலாம் எழுதியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு எழுதியிருக்கு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு எழுதியிருக்கு. இப்படி நாம் எப்படி இருந்தால் தேவனோடு கூட இசைந்து வாழலாம் என்பதை குறித்து எழுதியிருக்கிறது. ஏதோ பாவம் செய்கிறவன் கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட்டு போய் விடுகிறான் என்கிறது மாத்திரமல்ல, ஏதோ பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லும்போது ஓகே. அதிலும் கூட அநேகர் இயேசுவை இரட்சகராக மட்டுமே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இரட்சகர்னால் ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறவர். இரட்சகராக மட்டுமே ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர்னா ஹீ இஸ் மை மாஸ்டர், அவர்தான் நம்முடைய எஜமான். ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறது பொதுவாக அநேகருக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது தான் நாம் அந்த பொல்லாத பிசாசோட யோசனைகளில் போய் மாட்டிக்கிறாமல் நம்மளை காப்பாற்றுறோம். அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினைக்கிறோம். அது ஸ்ட்ரிக்ட்டு தான், அதை பைபிள் வசனமும் சொல்லுது. அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. ஏன்னா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தது மாத்திரமில்லை, இயேசு இப்படிப்பட்டவர், நீங்கள் இப்படி ரட்சிக்கப்படணும், இப்படி பாவத்தை விட்டு விலகணும், இப்படியெல்லாம் நம்ம பிரசங்கிக்கும்போது, அந்த பிரசங்கிச்சுட்டு அதில் சில காரியங்களில் தவறு வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் தவறு வரும்போது ஆக்கினை தண்டனை அதிகமாகி விடுகிறது என்று சொல்லியிருக்கிறது. அதாவது பிரசங்கிக்கிறார்கள். இப்போ நான் தான் என்னை எடுத்துக்கோங்க. நான் எவ்வளவோ உபத்திரவங்கள் வழியாகி வந்திருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே பல முட்டாள்தனங்களை செஞ்சுருப்போம். தேவனுக்கு விரோதமாக செய்யணும்னு நினைக்கல, ஆனால் அங்கங்கே சில முட்டாள்தனங்களை செஞ்சு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பிசாசுக்கிட்ட சிக்கியிருப்போம். அநேக நஷ்டங்கள், மன போராட்டங்கள், எவ்வளவோ நிந்தைகள், வருத்தங்கள், மனவேதனைகள்,
இவையெல்லாம் உண்டாகிறது விசுவாசிகளுக்கு உண்டாகிறது. இல்லை நாங்கள் விசுவாசிங்க, எங்களுக்கு ஒரு தீமையும் வராது, இயேசுவே எல்லா பாடுபட்டார், அதனால் நாங்கள் பாடுபட வேண்டாம். இந்த பைத்தியக்காரத்தனமான பிரசங்கத்தெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்து அப்புறமேல் பிரச்சனை வரும்போது நம்ம தவிக்கக்கூடாது. கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறாரு, நீ தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அப்போ அவன் ஓடி போவான்றாரு. அவர் நம்மை கொண்டு பிசாசை துரத்துகிறார். அவர் நேரடியாக வந்து துரத்தலாம், ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மை கொண்டு பிசாசை துரத்தி இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டி அதை வளர பண்ணுகிறார். இதை அறியாமல் நம்ம எல்லாத்துக்கும் கர்த்தாவே காற்றை அதட்டணும், கடலை அதட்டணும், அங்கே அமைதல் உண்டாகணும்னு நீர் வந்து செய்யும் ஆண்டவரே நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் எழுந்திரிச்சு கேட்பார், உங்கள் விசுவாசம் எங்கே போச்சா அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம அதை செஞ்சுருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அந்த சந்திரரோகியாக இருந்த ஒரு பையனுடைய தகப்பன் வந்து, உங்கள் சீஷர்ட்டை கொண்டு வந்து விட்டேன், அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்கன்னு சொன்னப்போ இயேசுநாதர் வந்து சீஷர்களை ஒன்றும் மெச்சிக்கிறல. இந்த பொல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை கூட நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இவங்களே பிசாசை விரட்டி இருக்கணும், இன்றைக்கு நாமே பிசாசை விரட்டணும். அப்படி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தடையும் போய் அவரை கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா அது நடக்கவும் இல்லை. ஏன்னா நாம் ஏன் பிசாசை விரட்டலைன்னா நாம் இன்னும் அந்த டோட்டல் சரண்டருக்குள்ளே போகலை. கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம உண்டாக்கிக்கிறவும் இல்லை. எல்லாம் இங்கே ஊரில் இருக்க வீட்டாரையும் சொந்தக்காரர்களையும் மற்ற மனுஷரையும் பிரியப்படுத்த போய் இங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல எங்கேயோ ஒன்று குறைவு வருது. ஆதலால் பிசாசு நம்மக்கிட்ட இடம் இருக்கிறதுனால எவ்வளோ வேலையை பார்த்துடுறான். இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், ஞானம் என்றால் தேவன் நமக்கு அவ்வப்போது பேசி வழி நடத்துகிற அந்த காரியங்களை குறிக்கிறது. அவர் பேசுகிறது தான் ஞானம், அவர் கொடுக்கறது தான் புத்தி, அவர் கொடுக்கறது தான் அந்த மெய்யான அறிவு, அதான் மெய்யான ஞானம். நாம் அதை பெற்றுக்கொண்டாக்க இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். எப்படி பெற்றுக்கொண்டோம்னு எப்படி தெரியும்னு கேட்டால் இப்போ சொல்கிறேன். இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். இல்லாட்டா ஒரு டென்ஷன், ஒரு கவலை, என்ன அது எப்படி ஆகுமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆங்ஷியஸ், ஆங்கிலத்தில் பி நாட் ஆங்ஷியஸ், கவலைப்படாதிருங்கள் இருக்கிறது சொல்கிறதுக்கு. பி நாட் ஆங்ஷியஸ், என்ன ஆகுமோன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படி சொல்லுது. அருமையானவர்களை, இப்பொழுதும் கூட இனி வருகிற சில காரியங்களை நான் சொல்லுவேன். எப்படி டோட்டல் சரண்டர், எப்படி முற்றிலுமாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது, அது எவ்வளவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு விடுதலைக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க. நாம் மனம் திரும்பாத விஷயங்களை கர்த்தர் மன்னிக்கலை. நாம் ஆனால் சொல்லிக்கிடுவோம், சத்துருடைய சகல வல்லமை இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுற்றி சகல பாவம் அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இருதயத்தில் அந்த முழு சமாதானம் வரலையே. கர்த்தரை ஆர்ப்பரிப்போற கூட ஆர்ப்பாட்டத்தோடு கர்த்தரை துதிக்கிற அளவுக்கு மனசில் அவ்வளோ விடுதலை இல்லையே. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும்னு இருக்கா, கம்பீரத்தை காணுமே. அப்படின்னா அங்கே உள்ள எங்கேயோ பிசாசு உங்களை பிரச்சனை பண்ணி அது ஒரு டிப்ரெஷன், நமக்கு அதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுறோம். ஆனால் கர்த்தர் கேட்குறாரு, என்னுடைய வார்த்தையை ஏன் உங்களால் விசுவாசிக்க முடியல அப்படின்னு கேட்குறாரு. வார்த்தையை விசுவாசிட்டா வியாதி போயிடும், பிசாசு ஓடி போயிடும், வறுமை போயிடும், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பியிருப்பார், ஆவியானோட பலன் உங்கள்கிட்ட இருக்கும், இயேசு செய்கிற கிரியைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் நம்ம இந்த உலக மனுஷர் எப்படி எல்லா காரியங்களையும் செய்கிறாங்களோ அது மாதிரியே நாமளும் போய் செய்யும்போது இந்த உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போச்சு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கும் பார்த்தவொடனே ஒன்றும் வித்தியாசம் தெரியல.
ஆதலால் அருமையானவர்களை நாம் சற்று கவனித்து, ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லலை, ரட்சிப்பு இருக்கிறது. இப்போ விட்டால் பரலோகம் போயிடுவீங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு செயல்படுகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 100க்கு 30 தான் செயல்படுதா? அப்போ ஏதோ பாஸ் மார்க் வாங்கி தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அநேக உபத்திரவங்களை சந்திக்கிறதுக்கு உண்டு. பார்த்தீங்களா, உபத்திரம் வராதுன்னு நான் சொல்லலை, ஆனால் பாவம் செஞ்சு உபத்திரம் இருக்குல்ல, அது நமக்கு ஆகாது. ஆதலால் இந்த இது ஆரம்பிக்கிறப்ப இதை நான் சொல்கிறேன். இயேசுவே நமக்கு ஞானம். அவர் இரட்சகராக மாத்திரமில்லை, அவர் ஆண்டவராக, அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவராக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல விடுதலைக்குள்ள சந்தோஷத்தில் இருக்கலாம். நாம் சிறு சிறு கீழ்ப்படியாமை, இதெல்லாம் ஒன்றும் பெரிய பாவம் இல்லை. அதாவது எதை பெரிய பாவம் இல்லைன்னு நினச்சோமோ அது பெரிய பிரச்சனைகளை வாழ்க்கையிலே உண்டாக்குகிறது. யூ மே கன்சிடர் தே ஆர் நாட் மேஜர் சின்ஸ், but what you think a minor sin plays a major role in destroying the peace in our personal life and in the family. பெரிய பாவங்கள்னு நினைக்காத சிறிய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிங்கிறது அதை நம்ம கவனிக்கணும். ஓகே, இப்போ நம்ம முதல் பகுதியில் பார்த்தா ஞானம் கூப்பிடுகிறது. இயேசுதான் ஞானம், அங்கங்கே இருந்து நம்மளை கூப்பிடுறாரு. வெள்ளியை பார்க்கலும் பசும்பொன்னை பார்க்கலும் ஞானத்தை அங்கீகரித்து கொள்ளுகிறது நல்லது. ஞானமாகிய நான் விவேகத்தோടെ வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன், உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாரு. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் சொல்கிறாரு. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதி இடத்துல உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம், பிஸ்னஸில் லாபம் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழிகளிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் அப்படி சொல்லியிருக்கு. சங்கீதம் 23 அப்படி தானே சொல்கிறாரு. அவர் தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்தி மரணங்களின் பள்ளத்தாக்கில் கூட நான் பயப்பட வேண்டியதில்லை, அவருடைய கோலும் தடியும் தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படியெல்லாம் அங்கே சொல்லியிருக்கு. சரி, இப்போ அந்த அடுத்த பகுதிக்கு போகலாம். இது அடுத்த பகுதியை பார்க்கும்போது தான் கொஞ்சம், அதாவது இயேசுதான் ஞானம்னு இந்த இடத்துல எழுதியிருக்கோ அப்படி நீங்கள் நினைக்க தோணும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். கர்த்தர்னா இந்த இடத்துல பிதாவை சொல்லுது. பிதா தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். எது ஞானம்னு மட்டும் சொல்லலாம், அல்லது இந்த இடத்துல இயேசுவையும் சொல்ல முடியும். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஞானமாக அபிஷேகம் பண்ணப்பட்டுச்சு, இயேசுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். ஞானத்தை எங்கிட்டு ஜனிப்பிக்கிறது? இயேசு ஜனிப்பிக்கப்பட்டார்னு சங்கீதம் 2 ஒரு வரி வருது. ஆனால் இயேசுவே சகல சிருஷ்டிகளுக்கு முந்தின பேருமானவர்னு இந்த பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியம் மிக பெரியதென்று யோவான் 5:26 வாசிக்கிறோம். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒரு பெரிய கிருபையை இயேசுகிட்ட கொடுத்துருக்கிறாரு. என்னது? பிதாவை போல இவர் இருக்கிறதுக்கு, அதை விட்டு ஒரு கொஞ்சம் கூட குறைவில்லாமல். இயேசுவை பற்றி பிலிப்பியரில் என்ன எழுதியிருக்கு?
தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படி எழுதியிருக்கு. அப்போ சமமாக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருக்கு பிரியமாக நடந்து, அவருக்கு எந்த விதத்தில் ஒரு பாயிண்டில் கூட அவங்க வித்தியாசப்படலை. அவர் என்ன சொல்கிறாரோ, சிந்திக்கிறாரோ, செயல்படுறாரோ அதை அப்படியே செய்கிறார். இவர் பரிசுத்த ஆவியானவரையும் அவர் இது மாதிரி தான் இருக்கிறாரு. அதனால தான் 3 1 1 3 நம்ம ஆட்கள் பேசுகிறது சுலபமாக இருக்குது. ஆனாலும் இயேசு சொல்கிறாரு, என் பிதா என்னிலும் பெரியவர். அப்புறம் 1 கொரிந்தியர் 15 எழுதியிருக்கு, இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுக்கு சதா காலமும் கீழ்ப்படிந்திருப்பார் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூன்மான அந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம், சிலுவை வேண்டாம் அப்படி சொல்ல போகிறாரு. அப்புறம் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்னு அவருடைய ஐடியாவுக்கு இவர் ஒத்து போயிடுறாரு. ஒரு ஐடியாவில் கூட இவர் வித்தியாசமாக இருக்க விரும்பலை, ஒத்து போயிடுறாரு. ஆக இப்படி இயேசுவானவர் பிதாவாகிய தேவனை போலவே, ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் மட்டும் இல்லை, ஒரே ஆள் மாதிரி. இயேசு சொல்லிட்டார்ல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு. பாருங்க, இப்படி பிதாவாகிய தேவன், இயேசு, பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் 3 பேரும் ஒரு யூனிட், ஒரு மாதிரி ஆளுங்க. ஆனால் தேவதூதர்கள் எல்லாருமே தேவனுடைய சாயல் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்படலை. அவர்கள் பெரிய வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர். ரட்சிக்கப்படுகிறவர்கள் நிமித்தம் அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அவர்களை காற்றுகளாகவும் அக்கினியாகவும் செய்திருக்கிறார் எழுதியிருக்கு. இந்த தூதர்களில் யாரையாவது கூப்பிட்டு என் வலது பாரத்தில் உட்காருன்னு இயேசுவுக்கு சொன்ன மாதிரி இந்த தூதரில் யாருக்காவது சொன்னாரா அப்படி கேட்டிருக்கு. ஆனால் இயேசுவை வலது பாரத்தில் உட்கார வச்சவர் உங்களையும் என்னையும் கூட கிறிஸ்துவோட கூட உன்னதங்களில் தம்முடைய வலது பாரத்தில் உட்கார பண்ணியிருக்கிறாருன்னு எழுதியிருக்கு. அப்படியா இந்த காரியங்களை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். இயேசு பிதாட்ட ஜெபம் பண்ணுறப்ப, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ மேன்மையாக நீங்கள் இருக்க போய் தான் உங்கள் அவ்வளவு ஆசீர்வாதமாக மேன்மையாக வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம புத்தியிட்டு போய் இதையும் அதையும் செஞ்சு எங்கேயாவது பிசாசோடைய கண்ணியில் விழுந்து அவன் வலைக்குள்ளே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பான். அவர் சொல்கிறாரு, நீ அங்கே போகாத அப்படிங்கிறாரு. ஆனால் போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டுக்கிட்டு இருப்பான். வசனத்தை கேட்டு செயல்பட சொல்கிறாரு. அது ரொம்ப நல்லது பார்த்தீங்களா? சரி, இங்கே கவனிங்க. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். ஞானத்தை பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இயேசுவை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அப்போ இயேசுவை சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்னு இருக்குது. நீங்கள் கொலோசையரில் வாசிப்பீங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு சகலத்தையும் அவருக்கென்றும் அவருக்காகவும் சிருஷ்டித்தார்னு எழுதியிருக்கு. இங்கே பார்க்குறோம், அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடி அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும். பூமிக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கா? இது அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிறது மாத்திரமில்லை, ஏதோ ஒரு பாதையில் சுற்றி போய்கிட்டு இருக்குது.
சூரியனை தன்னைத்தானே சுற்றுது, சூரியனை சுற்றுது. இந்த சூரியனும் மீதி இருக்க கோள்களும் சேர்ந்து இந்த மில்கி வே கேலக்சியில் பால் வழி மண்டலம் இதெல்லாம் மொத்தமாக எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு இடத்துல தன்னைத்தானே சுற்றவோ, ஒரு இடத்துல எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கவோ இல்லை, எங்கேயோ ஒட்டு மொத்தமாக எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க. ஆனால் எங்கேயும் மோதாமல் போகுது. இப்படி அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். எது ஞானமா இயேசுவா? நீங்களா தீர்மானிங்க. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து, யார்? இயேசுவானவர் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இயேசுவுக்கு ஞானம்னு சொல்லுவீங்களா, இயேசுன்னு சொல்லுவீங்களா, அது உங்களுடைய தீர்மானம். ஆனால் நித்தமும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இயேசுவாக இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு பூமியில் மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். மனுமக்கள்னால் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு விட்ட ஒரு பாடா, அது எப்படி இவங்களோட மகிழ்ந்திருக்கிறது? ஆனால் பூமியை உண்டாக்கின பிறகு அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அது என்ன, மனுமக்களோட எப்படி மகிழ்ந்து கொண்டிருக்க முடிஞ்சுச்சு? இவங்களுக்கெல்லாம் போய் பாவ நிவர்த்தி பண்ணணுமே, அதே பெரிய போராட்டம். என்ன பண்ணுறதான்னு அவர் ஒரு வகையில் கவலையாக இருந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் கவலையை தள்ளிட்டு எப்போதுமே சமாதானமாக சந்தோஷமாக இருந்தார்னு வச்சுக்கிடுவான். எப்படி மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தார்னு சொல்கிறது? ஏண்டா இவங்களை சிருஷ்டிச்சோம்னு சொல்லி பிதாவானவரே நொந்து போனார்னு ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருக்கிறதெல்லாம் இல்லை. ஒருவேளை மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி பூமியில் ஒரு கூட்டம் மனுக்குலம் இருந்ததா, அப்படி உண்டாக்கி வச்சுருந்தாதா, பின்னாடி அதெல்லாம் கழிவென்ட்டாரா, அது நமக்கு தெரியலை. ஆனால் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு தமிழில் போட்டிருக்குல்ல, அதில் ஆங்கில வார்த்தையை நீங்கள் வாசிங்கன்னா, நீங்கள் பலுகி பெருகி அதெல்லாம் ரைட்டு, பூமியை நிரப்புங்கள் இல்லாமல் மறுபடியும் பூமியை நிரப்புங்கள் அப்படி எழுதியிருக்கு. ரீப்ளனிஷ்ங்கிற வார்த்தை போட்டிருக்கு. அப்படின்னா மறுபடியும் நிரப்புறதுன்னு அர்த்தம். மறுபடியும் நிரப்புறதா? மனுஷனை உண்டாக்கி வச்சுட்டு நான் பாவமெல்லாம் செய்யலாம், மறுபடியும் நிரப்புன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன சங்கதி? அதுக்கு முன்னாடி ஒரு மனு குலம் பூமியில் இருந்துச்சான்னு நமக்கு ஒரு கேள்வி மட்டும்தான். ஆனால் அதுக்கு மேலே விளக்கம் இல்லை. அதனால் நமக்கு தெரியாத விஷயத்தில் நம்ம மூக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஏதாவது தப்பாக யாராவது சொன்னாலாம் கேட்டுட்டு புத்தி கெட்டு போய் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்காக கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தாத மறைபொருள்கள் அவருக்கே உரியவைகள்னு எழுதியிருக்கு. உபாகமம் 29:29 அப்படி எழுதியிருக்கு. மறைவானவைகள் நம்முடைய கர்த்தருக்கே உரியவைகள். ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அதன்படி நடப்பதற்காக கொடுக்கப்பட்டவைன்னு எழுதியிருக்கு. அதனால் வெளிப்படுத்தப்படாத விஷயங்களில் போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற விஷயங்களில் ஒழுங்காக நடந்தாவே போதும்ல. நான் சொல்லுவேன், நல் மனசாட்சி, குற்ற மனசாட்சி, பலவீனமான மனசாட்சி, சூடுண்ட மனசாட்சி, அதாவது மோசமான இன்னொரு மனசாட்சியை பற்றி எழுதியிருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் நல் மனசாட்சியோடு வாழணும், அதுதான் புத்தின்னு எழுதியிருக்கேன், அதை செய்யணும்னு சொல்லுவோம். ஆதலால் இது தெரிந்ததில் ஒழுங்காக நடப்போம். இதெல்லாம் இவ்வளோ விவரங்களை நீங்கள் கேட்டு வைக்கலாம். ஏதாவது சமயத்தில் கர்த்தர் பேசுகிறத மட்டும் கவனிங்க. ஏதாவது பிசாசு எதையாவது பற்றி விளக்கம் சொல்ல விட்றாதீங்க. அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார்? ஞானமாக இயேசுவா? ஓகே. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். புத்தியை கேட்டு நமக்கு போதிக்கிறாராம் அநேக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இது செய்யணும், இது செய்யக்கூடாது. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீர்களோ அதுபோல் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு போதிக்கிறார்.
நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஞானம் சொல்லுதா? இயேசு சொல்கிறாராம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு காத்திருக்குதலோ புது பலன் அடைந்து புது பலனை தருகிறது. அது பெரிய வெளிப்பாட்டை நமக்குள்ளே கொடுக்கிறது. கர்த்தருக்குள்ளே காத்திருக்கும் போது தான் தேவனை அறிகிற அறிவு நமக்கு அதிகமாக கிடைக்குது. இன்றைக்கும் பைபிள் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, இந்த வாக்குத்தத்த வசனங்களை, அப்புறம் தேவன் எப்படிப்பட்டவர்னு, நம்மளை எப்படிப்பட்டவர்களாக வச்சிருக்கிறாருன்னு, நமக்கும் தேவனுக்கு விரோதியாக இருக்கிற இந்த பிசாசு எப்படிப்பட்டவன்னு, இந்த வசனங்களை நாம் கொஞ்சம் எடுத்து தியானிக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை பற்றிய பெரிய வெளிப்பாட்டை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வெளிப்பாட்டின்படி நாம் வாழணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இது எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 9வது 10வது வசனங்களில் நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் மட்டும் இல்லை, கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ளே உண்டாகத்தக்கதாக எல்லா காரியமும் செய்கிறாராம். கொஞ்சம் விட்டால் இயேசு என்ன செய்தாரோ அதுபோல் நாம் செய்யலான்னு சொல்லிட்டாரு. நான் செய்த இந்த கிரியைகளையும் செய்வான், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம அங்கே உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து, மோசே 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடிக்காமல் இருந்துட்டான். இந்த யோசுவா கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான்னு எழுதியிருக்குது. இயேசுவானவர் டெய்லி போய் ஜெபம் பண்ண போனார்னு எழுதியிருக்கு. வேத வாக்கியங்களை அவர் எவ்வளோ நன்றாக கற்றறிந்திருந்தார். இவர் கல்லாதவராக இருந்து எப்படி பேசுகிறார் என்று அந்த யூத மக்கள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் அவரெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஆக அந்த வேதத்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு உங்களை தேவனை போல் மாற்றுதுங்கிறது, அவர் போல் செயல்பட வைக்குதுங்கிறது, அதெல்லாம் உண்மையாக இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ இந்த ஞானத்துக்கு வரணும், அவர்கிட்ட காத்திருக்கணும். இப்போ நம்ம கர்த்தர்கிட்ட காத்திருக்கிறது காலையில் 1/2 மணி நேரம். அப்போ இந்த உலக மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது தூங்குகிற 8 மணி நேரம் போச்சுன்னா, மீதி 12 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் கர்த்தர்கிட்ட, மீதி 11.5 மணி நேரம் என்ன செய்கிறோம்? 11.5 மணி நேரம் இந்த உலகத்தாரோட, பொல்லாத பாவிகளான, பொய் சொல்லுகிற, ரொம்ப பித்தலாட்டமான இந்த ஜனங்கள் மத்தியில் அந்த காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? ஆனால் டைம் கர்த்தரை கொடுத்தது 1/2 மணி நேரம். ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வரணும், முழுசுமாக இருக்கணும். அது இங்கே வந்தவொடனே அந்த கல்யாணத்துக்கு போகிறேன்னா அப்புறம் அந்த ஊர் புத்தி தான் இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு எப்படி உங்களோட இருதயத்தை ஒப்புவிக்கிறீங்க, அவர் சொல்கிறத எப்படி கவனிக்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியமானது. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஞானத்தை, இயேசுவை, ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயையும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ, ஞானத்துக்கு விரோதமாகவா இயேசுவுக்கு விரோதமாகவா பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. என்னை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள். மரணத்தை விரும்புகிறவன் தான் இயேசுவை வெறுப்பேன், தேவனுடைய ஞானத்தை வெறுப்பேன். நீங்களும் நான் எப்படி தேவனுடைய ஞானத்தையும் இயேசுவையும் விரும்புகிறோமா? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்குறோமா? எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? அரைகுறை இருதயத்தோடு கொடுக்குறோமா? முழு இருதயத்தோடு கொடுக்குறோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரிடத்தில் காத்திருப்போம், நோக்கி பார்ப்போம், பிரகாசம் அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, காட் பிளஸ் யூ.